நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 17ஆம் தேதி, ஜனவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 8:02 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:04 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:04 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசினியர்கள். இன்று கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்ல கொடுங்க. செயல்களில் நீங்க உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயற்சிகள் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக சிறப்பு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். இன்று பெண்கள் விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று பேச்சில் மட்டும் நிதானம் எடுத்துக் கொள்ளுங்கள். நடக்கும் காரியங்களை நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்படுங்கள். காதல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பதட்டம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் தேவையில்லாத நெருக்கடியில் கொஞ்சம் இருக்குங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடைய கொடுங்க. உற்சாகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அனைவருடைய விஷயத்திலும் இன்று நீங்க செவி சாய்ப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. பரணி. இந்த குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்குங்க. பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாக கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பேச்சில் நிதானம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபப்படாமல் பேசுவது ரொம்ப நல்லது. பேச்சில் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் மேலோங்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரியாகி சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதே போல ரிஷபராசினியர்கள் எந்த பணியை தொட்டாலும் கொஞ்சம் அழிந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த லாபம் பெறுவது கொஞ்சம் கடினம்தான். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். காதலை பொறுத்தவரை தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுமனாக இருக்க கொடுங்க. ரோகிணி. சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். சிரமங்கள் ஓரளவு சரியாகும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு கூடுதல் கவனம் மேற்கொள்வது மிக நல்லது. மிருக சிரிஷம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மிருக சிரிச்சம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்குங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயர் பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து வருவீர்கள். வியாபாரம் உங்களுக்கு கூடுதலாக இருக்க கொடுங்க. உழைப்பு கொஞ்சம் தேவைப்படக்கூடும். நிலவி பணம் விடாமுயற்சியால் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் பயணம் அறிந்து மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். தாமத நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வேலை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அதே நேரம் கடுமையான உழைப்பு இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிறு தடைகளுக்கு பின்னர் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. அதே போல இன்று உங்களுக்கு ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பெண்கள் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். மனம் மகிழக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் குழப்பத்தையே கொடுக்குங்க. விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் குழப்பங்களுக்கு மத்தியில் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். கல்விக்கான முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அதே நேரம் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நிலவி பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விடாமுயற்சியால் வெற்றி கிட்டுங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். என்று தடைகளை நீங்க வெற்றிகரமான பாதையை நோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சிறு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிலவி பணம் விடாமுயற்சியால் கிடைக்க கொடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக வர கொடுங்க. என்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புனர்பூசம். என்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடுங்க. கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. எடுக்கும் முடிவுகளை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். விடாமுயற்சியால் இன்று வெற்றி கிடைக்குங்க. என்று உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உங்களின் தகுதி திறமையை நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள்.
தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி நிறைவேறக்கூடும். தாராள அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். எது நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுங்க. கடன்கள் சற்றே குறைந்துவிடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது. உறவினர் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேச வேண்டும். முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அனைவரும் அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் என்ற விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. மன நிம்மதியாக இருக்கக்கூடும். விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. காதலுக்காக நீங்க தயவு செய்து போட்டி போட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். விடுமுறை விட்டாலும் நீங்க கல்விக்கான முடிவில் தெளிவாக இருங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன வலிமை கொடுமையாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று உங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பூசம். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். குடும்பமானவரை இன்று பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தட்டுப்பாடு குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி குடும்பமாக இருக்கக்கூடும். எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. கவனமுடன் பேசுவதனால் சிரமத்தை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சி தேவைப்படக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக சரியாக கூடும். அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான வழி கண்டிப்பாக பிறக்கும். உறவினர்களின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மை உண்டாகக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு பெண்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க நேரம் மட்டும் செலவிட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். என்று மாணவர்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியிட வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக சரியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். சில காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சி கண்டிப்பாக தேவைப்படுங்க. நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பூரம். போட்டி பொறாமைகளை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத மேன்மைகள் உண்டாகக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் போட்டிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. சிலர் சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. கவனமாக பேசி எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று உங்களுக்கு
வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது மிக சிறப்பு. உத்திரம் அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மேன்மை அடையும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சுய கௌரவம் இன்று மேலோங்கி விடக்கூடும். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு பலம் பெற கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். சுபகாரிய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் வெற்றி ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. அது மட்டுமில்லை, பிள்ளைகளை மட்டும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்க கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல கமிஷன் மூலம் லாபம் கிடைக்குங்க. அஸ்தம் உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடியுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. மனப்பதட்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று நீங்க கூட்டாளிகளை மட்டும் அனுசரித்து செல்வது சிறப்பு. சித்திரை மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. குடும்ப தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். பிறரிடம் மட்டும் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற முடியும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. இன்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். என்ற உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட கொடுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனம் பதட்டம் அடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். காதலில் நீங்க பிடிவாதத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் முக்கிய முடிவுல மிக தெளிவாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. எது எப்படியோ உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளிடையே சொல்ல முடியுங்க. விசாகம். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திரும் நாள் இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இந்த நாள் நீங்க பதட்டம் மட்டும் பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இந்த முகப்பொழிவு அழகு கண்டிப்பாக கூடும். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். குடும்பத்தின் தேவைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்கக்கூடும். அதிகமான போட்டிகளை சமாளித்தாலும் வெற்றி ஏற்படக்கூடும். லாபத்திற்கு இன்று குறைவிருக்காது. கூட்டாளிகளை இன்று நீங்க சாதகமின்றி செயல்படுவீர்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இந்த பண விஷயத்தில் நீங்க கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். சந்தோஷ எண்ணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். உற்சாகம் அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் இன்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை நீங்க கவனமாக மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் இன்று தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பதட்டமான நிலைத்தான் இருக்கும். காதல நீங்க தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்க கூடாது என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். சிரமம் இல்லாமல் கல்வியில் ஜெயிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற பதட்டமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். இன்று ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதும். அனுஷம். இன்று எதிலும் பேரின்பம் ஏற்பட கொடுங்க. சில குழப்பங்கள் வந்து தான் செல்லும். யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சில இடங்கள்ல பார்த்து பேசுவது நல்லது. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 2 நாட்கள் போகட்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வர கொடுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்தாலும் பதட்டம் இல்லாமல் இருப்பது மட்டுமே நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நடப்பவை அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. முடிஞ்ச அளவு கமிஷன் துறையில் லாபம் பார்க்க முடியும். தனுசு ராசினியர்கள். என்று உங்களுக்கு பேரின்பம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு மன உளைச்சலாக இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மாறும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கூட்டாளிகளை சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் வரக்கூடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெருக கொடுங்க. சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. என்று எடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி இருக்குங்க. என்று உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கூட இருக்கக்கூடும். வாழ்த்துக்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். இருந்தாலும் தனுசு ராசினியர்கள்
2-3 நாட்கள் போகட்டும். எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடும். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதம் வேண்டாம். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் தன்னால் நடைபெற கொடுங்க. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். உயர்கல்வியில சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். பூராடம் என்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களை கலந்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை உடை தெரிய முடியுங்க. உத்திராடம் என்ற கனவுகள் நனவாக கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். சந்தோஷ எண்ணங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் என்ற மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்கும். வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்தொட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தொழில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இன்று ஒற்றுமை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொண்டு சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. முக்கியமாக மகரம் ராசினியர்கள் செலவினை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எவ்வளவு பாடுபட்டாலும் இன்று நமக்கு பணம் சேரவில்லை என்ற எண்ணம் இருக்கும். சிலர் நமக்கு உதவி செய்யவில்லையே என்ற எண்ணம் இருக்கும். அதனை எல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. முழு பலனும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் வேண்டும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதல் கண்டிப்பாக கைகூடினாலுங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பிடிவாத காரணத்தினால் சில குழப்பங்கள் இருக்குங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். என்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். மாணவர்கள் பதட்டப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க அனைவரிடமும் பழகுவீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. திருவோணம் என்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் உருவாகக்கூடும். இடையூறுகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். என்று நீங்க பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவிட்டம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பெரிய முதலீடுகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு கூதுகளும் பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும்.
எதையோ சாதித்தது போல் உணர்ந்து கொள்வீர்கள். உடைய தன்மான குணத்துக்கு கொஞ்சம் சோதனை வரலும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி ஏற்படும்படியான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். சரியான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மிதமான பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடுங்க. பிள்ளைகள் மூலம் இன்று மன மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். பெரிய முதலீடுகள்ல கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடை கூடும். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துள்ளிவிடுங்க. வேகமாக பணிகளை முடிக்க முடியும். பெண்கள் இன்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எதிலும் வேகத்துடன் செயல்படுவீர்கள். அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். மன மகிழ்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். தாய் வீட்டு சித்தனம் கேட்டு பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அனைவரிடத்திலும் இயல்புடன் பழகுவீர்கள். இன்று நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். இன்று கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் அற்புதமாக செயல்படுவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாக்கு உண்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடும்பமாக இருக்க கொடுங்க. தயவு செய்து முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இயல்புடன் பழகக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பதட்டம் மட்டும் பட வேண்டாம். என்று உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரும். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மீனம் ராசினியர்கள் என்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். மன அமைதி பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று யாருடைய கருத்தையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகள் சமாளித்து விட முடியும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்பட கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சில பணிகளை நீங்க சரிவர செய்து முடிக்காமல் போக கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். எதிலும் குழப்பம் அடைய வேண்டாங்க. பெண்கள் என்று கூடுமானவரை எல்லா வேலைகளையும் முடித்து காட்டுவீர்கள். சில பணிகளை முடிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று காதலை பொறுத்தவரைக்க பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும், குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். அதற்கு பொறுமையை நீங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். மதில் மேல் இருந்த போன நிலை கண்டிப்பாக மாறும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். உத்திரட்டாத்தி செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும்.
உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடும். உடல் உழைப்பும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். சிலருக்கு வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி, திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தெளிவான சிந்தனை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாகுங்க. புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று நீங்க அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. நெருக்கடி இருந்தாலும் சமாளித்து விட முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.